சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி எந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஸ்பெஷல் ப்ரோமோ ஸ்பெஷல் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஏகே ரெட் டிராகன் கடைசி வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி. ஸோ ஒரு விடாமுயற்சி மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான மூவிக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ளேயே அடுத்த படம். ஆனால் இது கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேன் சர்வீஸ் படம் அப்படின்றது டீசர் ட்ரெய்லர் டைரக்டர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு படம் தான். கதை திரைக்கதை லாஜிக்கலாக அப்படியே தூக்கி பொட்டலம் கட்டி வெளியே வீசிட்டு தான் நீங்கள் இந்த தேட்டருக்குள்ளேயே போகணும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக பிடிச்சிது, எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன எனக்கு இதில் கொஞ்சம் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் இதில் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அப்படி சொல்லி மறைக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஃபெல்ட் ஒரு அஜித் குமார் ஃபேனாக இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன், எப்படி என்ஜாய் பண்ணேன், இது நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, ஃபேமிலிலாம் இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல குட் பேட் அக்லி. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் அஜித்குமார் சொல்லுவாங்க, நான் ஆதிக்கனா தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி மனுஷனை இவ்வளவு பண்ண ஒத்துக்க வச்சாரு, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணாரு, சில விஷயங்கள்லாம் அவர் பண்ண நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருக்காரு. எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய ஷாக்கிங். ஆனால் அது எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கா மனுஷன். இத்தனை வருஷமா அவரோட கெரியர்ல அவர் பண்ண படங்களோட எல்லா விஷயங்களுமே இந்த படத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்பாட்ல அது அதை கொண்டு வந்திருப்பாரு. அது வேற மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது தியேட்டர்ல. ஸோ முதல்ல எனக்கு ஆதிக்கு தான். ரெண்டாவது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். எல்லாரும் எனக்கு பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கருத்து இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது ரொம்பவே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பாடல்களுமே எனக்கு கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது படத்துலையுமே பர்ஃபெக்டான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சீரியஸா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கான ஒரு வர்ஷிப் சாங்கா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணுமேன்ற மாதிரி ஓப்பனிங் சாங் மாதிரிலாம் வச்சு பல வருஷம் ஆகுது. அது எல்லாமே திருப்பி இந்த இடத்துல பாக்குறப்போ அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அதுலயும் ஏகே அப்படி பாக்குறப்போ என்ன வேணும் அதை விட. ஸோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆதிக்லாம், ரெண்டாவது ஜிவி, மூணாவது இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியுமே சூப்பரா இருந்தது. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு ஆதிக்க, அவரோட கேமரால இருந்து அவரோட மியூசிக்ல இருந்து அவரோட மேக்கிங்ல இருந்து அதே தான் இந்த படத்துலயே இருக்கு. பட் அதுல ஏகே பொறுத்து பாக்குறப்போ அது இன்னும் கிராண்டியரா இருக்கு. அந்த கிராண்டியரா மேக் பண்ணதுக்கு மித்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எதுவுமே அவங்க சின்னதா பண்ணணும்னு நினைக்கல, பயங்கரமா கிராண்டியரா பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெபியூ மூவி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்குமே எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ்டிங் நிறைய சர்ப்ரைஸ்க்கான அங்கங்க சின்ன சின்ன ரோல் பண்ணக்கூடிய ஒரு சீன் 2 சீன் வரக்கூடிய எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டீசர் ட்ரைலர்லேயே பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சார், அப்புறம் நம்ம யோகி பாபு சார், சிம்ரன் மேடம், இவங்கெல்லாம் ரொம்ப நம்ம பார்த்து டார்கி, மலேசியாவோட டார்கி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அந்தந்த இடத்துல வைக்கணுமே வைக்காம ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு வரது ஒரு சீனா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மாதிரி அந்த கேமியோவுமே கேமியோ மாதிரி கொண்டு வராம ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த போற இடமே நல்லா இருக்கும். பிரபு சார் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தான் ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கும் அஜித் சாரோட கான்வோவா இருக்கட்டும், த்ரிஷாக்கும் அவருக்கும் உள்ள கான்வோவா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இவங்களோட இந்த கேமியோவை தாண்டி அர்ஜுன் தாஸ், முதல்ல அஜித்குமார் நம்ம கடைசியா பேசிப்போம். ஸோ அர்ஜுன் தாஸ் சின்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்துல கதை திரைக்கதைன்றதெல்லாம் ஸ்டோரின்றது ரொம்ப ஒரு சின்னதா ஒரு பழிவாங்குதல் கதை தான். சாதாரண ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதில் ஸ்க்ரீன் பிளேயுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளால இதுக்கு முன்னாடி கேட்ட படத்தோட ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்டிங் வைஸ் அதை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அதுலயும் சைக்காட்டிக்கா பண்ற ஒரு விஷயம் அது பயங்கரமா இருக்கும். அவரோட என்ட்ரியே வேற லெவலு. அது ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர்ல பார்த்த என்ட்ரி தான், அதுவே வேற லெவலு. அதுக்கப்புறம் அவரோட நடிப்புமே சூப்பரா இருந்தது. ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்காங்க இதுல. அவரோட கேரக்டர்லுமே ரொம்பவே அழகா பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காருன்னு சொல்லணும். த்ரூ அவுட் படம் ஃபுல்லா எண்டு வரைக்குமே அதை எந்த இடத்துலையுமே அதாவது ஒரு சில இடத்துல அவர் பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு சிரிப்பு வர வரைக்கும் அதுவுமே கியூட்டா ரொம்ப அழகா ரசிக்க வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அர்ஜுன் தாஸ் தான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து நம்ம பிரசன்னா, மாம்ஸ் கூப்பிடும் போதே அவர் அழகா இருந்தது. அவர் ஒரு ஃபேன் பாய், அவர் எப்படிப்பட்ட அஜித்குமாரோட ஃபேன்னு தெரியும். பட் அவர் இந்த படத்துல அவர் மாம்ஸ் கூப்பிடும் போதே அழகா இருந்தது. ஸ்டில் எனக்கு அவர் ஒரு நெகட்டிவ் ஷேர்ல அஜித்துக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும்.
ஸ்டில் வேற அடுத்தடுத்த படங்கள்ல அதை எதிர்பார்க்கலாம். பட் இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ரோல் சூப்பரா இருந்தது. அவருக்கு கொஞ்சம் கூட மிக இல்லாத ரோல் தான் நம்ம சுனில் சாரோட ரோலுமே வந்துட்டு. அவர் இந்த ஒரு காரப்பொரி சீன் ஒன்று வரும், அது த்ரிஷா மேடம் வச்சுக்கிட்டே வந்து அந்த சீனை வச்சதெல்லாம் தியேட்டர் வந்து பிளாஸ்ட், அந்த இடத்துலலாம் சூப்பரா இருந்தது. அவரோட நடிப்புமே வேற லெவல். அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல ஜெயிலில் ஒரு ஃபைட் வரும், மனுஷன் செமையா பண்ணியிருப்பாரு, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லணும் இவங்களோட ஆக்டிங்குமே. ஸோ பையனா வர அந்த கார்த்திகேயா உண்மையிலேயே அந்த பையனோட எமோஷன் சூப்பரா நல்லா கன்வின்சிங்கா இருந்தது. அவரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. பிரியா வாரியரும் நடிச்சிருப்பாங்க, கொஞ்ச நேரம் தான் வந்தாலுமே நல்லா இருந்தது. பட் அவங்களோட அந்த டான்ஸ், ஒரு சுல்தானா சாங்குக்கு வந்து அவங்க ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, வேற லெவலு. ரொம்ப அர்ஜுன் தாஸோட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வந்து அந்த இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. விண்டேஜ் அப்படியே ஃபீல் கொண்டு வந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு எல்லாமே இருந்தது. ஸோ அதுவுமே அவங்களுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி நிறைய வில்லன்கள் வருவாங்க அங்கங்கே. இதுக்கு முன்னாடி ஏகே சார் படத்தில் வந்தவங்களா இருக்கட்டும், கேஜிஎஃப் படத்தில் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே இந்த படத்துலையுமே வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே சிறப்பாக பண்ணாங்க. ஸோ வேற யாராவது விட்டுட்டா, ஏன்னா அவ்வளோ இருந்தது. சிம்ரன் மேடம் ஆக்சுவலாக அவங்களோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த வாலி படத்தோட அந்த டச் எல்லாம் வந்து அந்த விசில் வர வச்சு, அதுக்கப்புறமே வந்து அந்த சீனோடவே முடிக்காம அதோட ஒரு கண்டினியூட்டி வச்சு பிளாஸ்ட், அதெல்லாம் வேற லெவலு. த்ரிஷாக்கும் இவங்களுக்கும் அஜித் சாருக்கும் வந்து அந்த மீட்டிங் அப்போ வந்து வெளியில் சாங் வச்சது, அந்த இடத்துலையும் பிளாஸ்ட் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே ரெஃபரன்ஸை வச்சு மட்டுமே படத்தை ஓட்டிட போறான்னு நினைக்கிறாம, அப்படி இல்லாமல் அதுக்கான ஒரு ஸ்டோரியை எல்லா கேரக்டர்ஸோடையும் கனெக்ட் பண்ற விதத்திலையும் ரைட்டிங்கை ப்ராப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதே அஜித் ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா ஒர்க் ஆகும். பட் இந்த படங்கள்லாம் பார்க்காதவங்களுக்குமே அந்த சீனை வந்துட்டு சும்மா வெறும் ஏஐலையும் அனிமேஷன்லையும் மட்டுமே காட்டாம அவரை வந்து அந்த இடத்துல அந்த ரோலாவும் பண்ண வச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல பாராட்டணும். இதுல ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனா ஃபிளாஷ்பேக்காக மட்டும் காட்டாம நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலுமே ஃபேமஸான ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ள ஏஐ மூலியமா கொண்டு வந்தது. அதை வந்து அனிமேஷன் மூலியமா பண்ண வச்சது அல்டிமேட்டு. அதுக்கான அந்த டச்சு கொடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நம்ம ஏகே நிஜமா இப்படிதான் பார்க்கணும்னு அவரை ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான, ஒரு எமோஷ்னலா, ரொம்ப ஒரு கேங்ஸ்டரா, ரூத்லெஸ்ஸா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அவர் பண்ணணும் அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பர்ஃபெக்டான ரோல். அதுக்காக அவர் முந்தைய படங்கள்ல பண்ண அத்தனை கதாபாத்திரத்தையுமே அவங்க வந்து கொண்டு வந்து அதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு அதையுமே ரொம்ப நம்மளால ஈஸியா ஜீரணிச்சிக்க முடியாம ரொம்ப ஏத்துக்க முடியும். அது வந்து நம்ம வந்து என்னடா இது தனியா தெரியுதுன்ற மாதிரிலாம் நம்ம ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்போ இருக்கிற ஏகே ஒத்துக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா விடாமுயற்சியே போதும். அதாவது ஒரு சின்ன பசங்கிட்ட அடிவாங்க ரெடி, நான் ஹீரோ மெட்டீரியலாக பண்ணாமல் அந்த கேரக்டராக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு படங்கள்ல நிறைய விஷயங்கள் அவரையும் தாண்டி அவர் சொல்ற விதம் ப்ரீச் பண்ற மாதிரி, எனக்கு பாடம் இருக்காதீங்க, எனக்கு படத்தை கொடுங்கன்னு ரசிகர்களே வந்து கேட்குற அளவுக்கு தான் அவரோட பொட்டன்ஷியலுக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குற சமயத்துல இந்த மாதிரி ஒரு படம். ஆனா இந்த மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு கண்டென்ட் எங்க, கதை எங்க, ஸ்க்ரீன் பிளே எங்க, ரைட்டிங் எங்கன்னு கேட்கறது மிகப்பெரிய முட்டாள்தனமா தான் இருக்கும். ஒரு படம் பார்க்க போறது என்ஜாய் பண்றது, அதே முக்கியமா ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் படத்துக்கு போறது என்னன்னா அவரை செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். மோர் ஓவர் ஏகே வந்துட்டு அவர் நிறைய கெட்டப்ஸ்ல வர்றதுமே வந்துட்டு அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா வச்சதுமே எனக்கு உண்மையா அவர் அதை எஃபர்ட் போட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது. அவர் ரேசிங்காக உடம்பு இழைக்கிறாரு பண்றாரு அப்படின்னு தாண்டி அது இந்த படத்துக்கும் பர்ஃபெக்டா புரிஞ்சிருந்தது. அவரை வந்துட்டு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து இந்த படத்துல பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அவரோட ஸ்டன்ஸா இருக்கட்டும், அவரோட வாக்கா இருக்கட்டும், அவரோட சிரிப்பா இருக்கட்டும், அவர் பண்ற அந்த காமெடி சென்ஸா இருக்கட்டும், அவர் ரூத்லெஸ்ஸா நடிக்கிறதா இருக்கட்டும், படம் ஃபுல்லா அவர் தான், படம் ஃபுல்லாவே அவர் தான் வேற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்ட் 2 எடுத்த கூட நம்ம பசங்க போய் திருப்பி இந்த படத்தையே திருப்பி பார்க்கலாம் அப்படி இருக்கு. இப்போ இந்த பார்ட் 2லாம் வந்தால் எப்படி பார்ப்பாங்க அப்படிதான் அந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே அதெல்லாம் சொன்ன ஆதிக்கிட்ட இருந்து நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆதிக்கிட்ட இருந்து வேற மாதிரி எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவரோட பிலிமோகிராஃபில இந்த மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது வேற எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட ஒரு படி மேலதான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் மீல்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு ஃபுல் பிரியாணியே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். முதல்ல இந்த படம் கம்ப்ளீட்டா யார் பார்க்கலன்னா ஏகே ஃபேன்ஸ் தாராளமாக போய் பார்க்கலாம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃபிலிமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த நியூட்ரல் ஃபேன்ஸ், சினிமாட்டிக் ஃபேன்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க இந்த லாஜிக் படி
எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிலாம் ஒரு கதை இருக்கணும், இந்த மாதிரி ஒரு படம் வேணும், இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா அப்படியே திரும்பி நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போனீங்கன்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சினிஃபிலிஸ்க்குலாம் இந்த படம் சத்தியமாக செட் ஆகாது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் போய் பார்த்துட்டு இதெல்லாம் படமான்னு திட்டுறதுக்கு பதிலாக அப்படியே நீங்கள் உங்கள் மூலையை கொண்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வச்சுக்கலாம். தாராளமாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்கால் அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம் பண்ணிட்டார். ஸோ அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க வரது உள்ளே வருவாங்களா அப்படின்றது கம்ப்ளீட்டாக அந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். ரொம்ப எமோஷனலாக ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன். அதையும் தாண்டி நிறைய இடத்துல ஹியூமர் ஒர்க்காக இருக்குது. ஸோ அஜித்தை வந்து இந்த மாதிரி ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுமே இது கனெக்ட் ஆகும், நல்லாவே பார்ப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜில் 90s இருந்தவங்களுக்குலாம் இந்த அவங்க சொல்கிற கதையுமே கனெக்ட் ஆகுறதுனால கண்டிப்பாக அந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்குமே நிறைய ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் தாராளமாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி சினிஃபிலிஸும் இந்த சினிமா லவர்ஸும் தயவுசெய்து வராதிங்க, தியேட்டருக்கு போகாதீங்க. உங்களுக்காக அந்த மாதிரி படம்ன்றது தான் ஆல்ரெடி ஒரு படத்தை எடுத்துட்டார் மனுஷன். நீங்கள் அந்த படத்தை போய் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த படத்தை எங்களுக்கு விட்டுருங்கடா ராசா, நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த படத்தை கடிச்சு வச்சு மறுபடியும் அந்தால இந்த மாதிரி படம் பண்ண விடாமல் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, எனக்கு இந்த படம் நோட்டை எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதுக்கு வந்து நான் அவ்வளோ மஜாவாக இருந்தேன்னா நான் வந்து 100க்கு வந்து நான் 99 கொடுப்பேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். பட் சினிமா ரிவ்யூரா அப்படின்னு வரும்போது இதில் சில குறைகளுமே நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கும். நான் சொன்ன லாஜிக் லூப்பர்ஸ்லாம் அப்படிலாம் இருக்குது. பட் அதை தாண்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு படம் இருக்குன்னா தாராளமாக அந்த படம் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ 100க்கு நான் 95 கொடுப்பேன். ஒரு சூப்பர் தரோ ஒரு ஃபேன் சர்வீஸ் படம் தான் இந்த குட் பேட் அக்லி. நீங்கள் தாராளமாக நம்பி போகலாம், உங்களை வந்து கம்ப்ளீட்டாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு மசரம், வேற ஒரு நோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள் விஜய் காதுகான இது நிமிஷம் ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.